லைட் போடுங்க சார், ப்ளீஸ் சார். வாங்க சார், லைட்டை போடுங்க சார். கொஞ்சம் லைட் லைட் வாங்க அடிக்கணும். கொஞ்சம் லைட் கூட அடிக்க மாட்டீங்களானே? செல் லைட் லைட் அடிக்கணே. இப்படி வேடிக்கை பாக்குறீங்களே, கொஞ்சம் லைட்டாவது அடிங்க என்று பொதுமக்களிடம் கெஞ்சி கேட்டு உதவி செய்த காவல் ஆய்வாளர். இரவில் நடந்த சாலை விபத்தில் படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடிய 2 உயிர்கள். நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் விபத்தின் சோக காட்சிகள். ஒண்ணு ஆகுது சார். பாலு சார் இங்க வேலை கேட்காது. சிவகங்கை அனுப்பியிருக்கேன். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள பூமலந்தான்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் கருப்பையா மற்றும் பூமிநாதன். இவங்க கிராமத்துல கோவில் திருவிழா நடந்திருக்குது. இந்த நிலையில தான் விருந்துக்கு இழ வாங்குறதுக்காக திருப்பத்தூருக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் திருப்பத்தூர் குப்பைமேடு பகுதியில போயிட்டு இருக்கும் போது எதிரில வந்த தனியார் பேருந்து மோதியதுல இருவருக்குமே கால்கள்ல பலத்த காயமடைந்து சாலையில விழுந்து கிடந்திருக்காங்க. ஆனா அந்த வழியா சென்ற யாருமே அவங்களுக்கு உதவ முன் வரலன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சம்பவ இடத்துக்கு வந்த திருக்கோஷ்டியூர் காவல் ஆய்வாளர் செல்வராகவன் உடனடியா 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துட்டு அவரே காயமடைந்த இருவரையுமே மீட்டிருக்கிறாரு. அப்பதான் சுற்றி நின்றவங்க வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்ததுமே வேடிக்கை தானே பாக்குறீங்க, கொஞ்சம் லைட்டாவது அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு சிலர் உதவியோட அவங்க 2 பேரையுமே மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமா திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இதுல கருப்பையாவுக்கு பலத்த காயமடைந்த நிலையில மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாரு. தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வெளியான நிலையில ஆய்வாளர் செல்வராகவனுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது. மேலும் சம்பவம் நடந்த பகுதியில மதுபான கடைகள் இருப்பதாலையும் அந்த பகுதியில போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தாலும் அடிக்கடி இது போன்ற விபத்துகள் நடந்து வருவதா அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க.